4-5 மணி நேரம் ஆனாலும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அது எது வேணும்னு கேட்கக்கூடாது, தளபதி எல்லாம் பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு 3வது ஆண்டில் தான் இவங்க வராங்க. படிப்படியே கற்றுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்துட்ட உடனே விஜய் 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 அப்படின்னு கத்திக்கிட்டு போனோம். இப்போ இவரே ஊதிட்டு இருந்தாருன்னு இப்போ நம்ம நாஞ்சில் சம்பத்தை போய் ஊத ஆரம்பிச்சிட்டாரு. 20ஆம் தேதியா, பிப்ரவரி 20ஆம் தேதி படம் சினிமா வரும்னு சொல்லியிருக்காங்க. அது 3 நாளில் பாருங்களேன், பல்வேறுபட்ட சதித்திட்டங்களை எல்லாம் கடந்து வந்து பட்டு பயங்கரமாக வசூல் செய்து உலகத்தை அதிர வைத்து விட்டது. விஜயை பார்த்து ரேம்ப் வாக் போறாரு ஸ்டாலின், விஜயை பார்த்து செல்ஃபி எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதனால ஏதோ நீங்கள் தான் ரேம்ப் அப்படின்றத முன்னாடி கண்டுபிடிச்சி இப்படி ரேம்ப் போடணும் ஒரு என்ஜினியரிங் கண்டுபிடிச்ச மாதிரிலாம் அடிப்படையில் அறிவு வேணாம் உங்களுக்கு. பாருங்க, விஜய் வரப்போறாரு, வச்சு ஊதி 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 கத்தி பண்ண போறாங்க. விஜய் காதை மூடிக்கிட்டு, மற்றவங்களும் காதை மூடிக்கிட்டு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சேலத்தில் வருகிற 13ஆம் தேதி தாவிகா நிர்வாகிகள் கூட்டம் ஒரு 5000 பேர் கூட இருக்கிறாங்க. இதுக்கு பவுன்சர்கள் தயார் செய்யப்படுறாங்கன்ற சில வீடியோக்கெல்லாம் பார்க்க முடியுது. அவங்க நிர்வாகிகளாக இருக்கும் கூடும். ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த பாதுகாப்பு போடுறதையும் அந்த தோரணையை பார்க்க முடியுது. எப்படி நம்ம பார்க்கிறது? தேர்தல் நெருங்குற சமயத்தில் இப்போதான் நிர்வாகிகள் கூட்டம் சந்திக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரமடைகிறாங்க. அதே போல தாவேக்காவும் தீவிரமடைகிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்னதுல? நிர்வாகிகளுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 பேர் அப்படின்னோம்னா எத்தனை மாவட்டத்துக்கு? இப்போ சேலம் மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கட்சியினுடைய அமைப்புகளினுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னால் 5000 பேர் வருவாங்களோ? அப்போ இவங்க ஒரு 5000 பேர் கூட்டணும், ஒரு இடத்துல கூட்டிகிட்டு அதை பேசணும். அது அவ்வளோதான். இந்த 5000 பேர் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அந்த பூத்தில் எப்படி வேலை செய்கிறது, என்னென்ன அவங்களுடைய பணிகள், அதெல்லாம் பற்றி எதுவுமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கலாம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம்னு கூட்டினது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு நோக்கத்தோடு வருவார். அந்த நோக்கத்தை அப்போ வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, புரியுதுங்களா? அதில் அவர் என்ன பேசினார் அப்படின்ற அந்த குழப்பம் இன்னொன்று. அதுக்கப்புறம் ஆற்காடு இளவரசர் தான் வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தபடியாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் கூட்டினாங்க. அவர் வந்துட்டு அந்த தன் முன்னாடி கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களை தாண்டி எந்த மெசேஜும் மக்களுக்கு கொடுக்கல, எந்த அரசியலும் மக்கள்கிட்ட கொண்டு போகல. எனவே விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, அவர் வந்துட்டு தன் அளவில் எது சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரோ, இல்லை அந்த ஒரு கூட்டம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். மற்றபடி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அந்த ஜனங்களை, அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, நீங்கள் தான் வந்துட்டு தொண்டர் பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பிற்காக இருக்கக்கூடிய தொண்டர் படைன்னு நம்மளுக்கு புரியுது. 4-5 மணி நேரம் ஆனாலும் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அது எது வேணும்னு கேட்கக்கூடாது, தளபதி எல்லாம் பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது, மக்கள் மட்டும் சேர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு கூட வார்த்தை கூட வருது. என்ன அதனுடைய நோக்கம் இவங்களுக்கு? இப்போ ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு 3வது ஆண்டில் தான் இவங்க வராங்க. இப்படியெல்லாம் தொண்டர்களை வச்சுக்கிட்டு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்போது சொல்லியிருக்கோம். அந்த கட்சி உள்ளபடியே ஒரு உருப்படியான கட்சியாக இருந்ததுன்னா எல்லாம் எப்போது செஞ்சுருக்கணும். படிப்படியே கற்றுக்கிட்டு இருக்காங்க 3 வருஷமாக. ஒன்றே தேர்தல். உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10 வருஷம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த படிப்படியான்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்லாட்டி எப்படி அது? 2வது, என்ன மக்களுக்கான உங்களுடைய நீங்கள் கொடுக்க போகிறது என்ன மக்களுக்கு? ஆனால் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க, அது தயாரிச்சிட்டு இருக்குது. ஒரு பெரிய நாங்கள் வந்து அதான் வீட்டுக்கு வீடு, எல்லாருக்கும் சொந்த வீட்டில் கார் நிற்கணும். முதல் கட்டமாக வந்துட்டு பைக் நிற்கும், அப்புறமா வந்து கார் நிற்கும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவார். அவர் இம்போர்ட் பண்ணி தருவார் போல் அவர். அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. மக்களினுடைய பிரச்சனைகளும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் சரியாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே அவர் இல்லை. அவருடைய பேச்சோ அந்த கட்சியினுடைய பேச்சோ இல்லை. ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஊதிக்கிட்டு, மடக்கு ஊதி அதை வச்சுட்டு ஊதிக்கிட்டு எல்லாரும் அப்படியே காதெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே இது ஒரு சீன் போடுறாங்க.
இதெல்லாம் என்ன விதமான விஷயத்த? ஒரு பிரஸ் மீட் செங்கோட்டையன் அவர்கள் கொடுக்க முற்படுறாரு. ம். ஆனால் அந்த விசில் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு. சொல்லுங்கப்பா கொஞ்சம் அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா, விசில் அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பான்றாரு. ஒரு கட்டத்துல வந்து முடியாம இது வேலைக்கு ஆகாது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு கிளம்புறாரு. ஆமா. ஆனால் ஏன் அது வந்து காரணம் அரசியல் படுத்தாமை. தாங்க செய்யக்கூடிய அரசியல் பணின்றது என்னன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, தேர்தல் வரும், தேர்தல் வந்துட்ட உடனே விஜய் 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 அப்படின்னு கத்திக்கிட்டு போகணும். அடுத்தபடியாக இப்போ அந்த கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த மடக்கு ஊதி, அதை வச்சுக்கிட்டு வந்துட்டு அவங்க ஊதிக்கிட்டே போகணும். இவ்வளோதான். இப்போ இவரே ஊதிக்கிட்டு இருக்கிறாருல. இப்போ நம்ம நாஞ்சில் சம்பத்தை போய் ஊத ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக பேசுவாங்கன்னு பேர். இவர் தமிழ்நாடு முழுவதும் இவர் போயிட்டு ஊதுவார். இவ்வளோதான். இது என்ன விதமான அரசியல் இது? மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? ஆனால் அதை பற்றி உணர்வே இல்லை. அங்கே இருக்கிறவங்கள பாருங்களேன், அப்படியே ஏதோ அப்படியே விஜய் பின்னாடி அப்படியே மக்கள் 7,000 கோடி மக்கள் திரண்டிருக்க மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் எல்லாம் காட்டுறாங்க. என்ன விதமான நடிப்பு இதெல்லாம்? மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், தங்களுடைய தேவையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள், வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற உணர்வே இல்லாம, அப்படிப்பட்ட உணர்வே இல்லாம விஜயும் பேசுறாரு, மற்றவங்களும் பேசுறாங்க. இதுல இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது டான்ஸ் ஆடுறத தவிர. டான்ஸ் ஆடும்போது இப்போ சும்மா கையில் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வேற இதை கொடுத்துட்டாங்க, ஊதியை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஊதி 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 ஊதிய சத்தம் மட்டும் இது பண்ண போகிறாங்க. இதை தவிர இந்த கட்சி என்ன செய்ய போகுது? நீங்கள் வேணால் பாருங்கள், ஒவ்வொரு இவரோட மக்கள் சந்திப்புன்னு சொல்லக்கூடிய ஒன்றும் சரி. இதுக்கு முன்னாடி ஒரு கோயம்புத்தூரில் இதே மாதிரி அந்த வாக்காளர் வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஒன்றுமே அதில் நடக்கலை. இவங்க போனாங்க, இவங்க பேசுகிறாங்க. வாக்குச்சாவடி முகவர்னா என்ன, அவர் பண்ணக்கூடிய பணி என்ன, அது ஒரு நீண்ட நேரம் உரையாடலாச்சு. அதில் இருக்கக்கூடிய நம்ம சந்திக்கக்கூடிய கட்டநட்டங்கள் என்ன, எதை பற்றியுமே இல்லை. விஜய் பேசுவார், ஒரே விசில் சத்தம் பறக்கும். தலைவா அண்ணன் விஜய்னா அவள்தான் முடிஞ்சு போச்சு, அரசியல் முடிஞ்சு போச்சு. அவங்க இப்போ இந்த ரேஞ்சில் இவங்க போய்கிட்டு தான் இவங்க ஒரு எதிர்பார்ப்பை வேற அவங்களுக்குள்ளேயே உருவாக்கிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ ஜெயிப்போம், நம்ம அவ்வளோ பொறுப்போம், ஒரு கட்சியை நம்மளை நாடி வரலையே அப்படின்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அதை பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் எவ்வளோ கான்ஃபிடன்ஸா இருக்காரு. இல்லை, கான்ஃபிடென்ஸாக காட்டிக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல. கான்ஃபிடென்ஸாக காட்டிக்குவாங்க. இப்போது 20ஆம் தேதியா, பிப்ரவரி 20ஆம் தேதி படம் சினிமா வரும்னு சொல்லியிருக்காங்க. அது 3 நாளில் பாருங்களேன், பல்வேறுபட்ட சதித்திட்டங்களை எல்லாம் கடந்து வந்து பட்டு பயங்கரமாக வசூல் செய்து உலகத்தை அதிர வைத்து விட்டது ஜனநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது, பிசில் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த சினிமாக்காரங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப சர்வசாதாரணம். கடைசியில் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல எந்த சத்தமுமே இருக்காது, சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ தான் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். நல்லா இதை பல நடிகர்கள் பார்த்துருக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பத்திரிகையாளர் மாதிரிதான். ஈயடிச்சங்காப்பி அடிக்கிறாங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். விஜயை பார்த்து ரேம்ப் வாக் போறாரு ஸ்டாலின், விஜயை பார்த்து செல்ஃபி எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். ஏன் இவ்வளோ அப்பட்டமா காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரேம்பில் வந்துட்டு நடக்கிறது அப்படின்றது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா எஃப்டிவியில் தான் நடப்பாங்க. எஃப்டிவி தெரியும், ஃபேஷன் டிவி. அதில் தான் வந்துட்டு பார்ப்பாங்க, டக்கு 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 டக்குன்னு நடப்பாங்க. அவங்க தான் ரொம்ப தூரம் நடந்துட்டு அவர் மறுபடியும் திருப்பி நடந்து போவாங்க, மார்க் போடுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு நீங்கள் அப்புறம் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற சாமியார் டான்ஸிங் ஈசா யோகா சாமியார், அவர் எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் நீ அங்கே தான் பார்த்தீங்க. அந்த அழகு போட்டியில் வைக்கிறாங்க இல்லையா, ஃபேஷன் பரேட் வைக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து தான் நீங்களே அந்த ரேம்ப் வாக்கிங்கிறதே கற்றுக்கிட்டீங்க. அதனால் ஏதோ நீங்கள் தான் ரேம்ப் அப்படின்றத முன்னாடி கண்டுபிடிச்சி இப்படி ரேம்ப் போடணும் ஒரு என்ஜினியரிங் கண்டுபிடிச்ச மாதிரிலாம். அடிப்படையில் அறிவு வேணாவா உங்களுக்கு? எதை பேசுகிறோம், எதை செய்கிறோன்னு உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குதா ஒரு கட்சிக்கு? இல்லை, முதலமைச்சர் ஏன் அவ்வளோ சிரமப்பட்டு ரேம்பாக் அவ்வளோ தூரம் நடந்து வரணும்? ஏன் அவ்வளோ தூரம் வந்து திடீர்னு தொண்டர்கள் யாராவது ஏதாவது தூக்கி எரிஞ்சிட்டாங்க என்ன பண்ணுறது? நாங்கள் வந்து முதலமைச்சரினுடைய உயிர் மேலே அக்கறை இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம், முயற்சியெல்லாம் எடுக்காதீங்க. யாருக்கு அக்கறை இருக்கான்? தவைக்காவுக்கு. அது முதல்ல உன்னை பார்க்க வர மக்கள் மீதே அக்கறை இல்லாதவன் நீ. விட்டுட்டு ஓடி வந்த கூட்டணி 70 நாட்கள் எல்லாரும் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு
ஒரு பிளேடு கூட வந்து வெளியில் வாங்கி சரைக்கிறதுக்கு கூட வக்கில் அதை படுத்துட்டோம்னு நீங்கள் யாரா அக்கறையெல்லாம் படுறதுக்கு? உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா உங்களுக்கு? அவர் எப்படி நடந்து வந்தார் பார்த்தியா? உங்களாட்ட சுற்றிலும் ஒரு பவுன்சர்ஸ் நடுவில் அப்படியே பம்மிக்கிட்டு பதுங்கிட்ட வந்தார் அவர். அவர் ஜெயண்ட்டாக நடந்து போயிட்டு வந்தார். அவ்வளோதானே. உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னோம்னா வந்துட்டு, இந்த ஸ்டாலின் அப்படின்றவர் ஒரு நாளும் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்துறாரு, பேசுறாரு, என்ன சாதனை, என்ன குறிக்கோள், எதை நோக்கி அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் செய்தியா போயிட்டு இருக்கு. இதை உடைக்கக்கூடிய அருகதை, அந்த அளவுக்கான திறன், அரசியல் திறன் யாருக்குமே இல்லை. பெருசா முயற்சிக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவராலேயே முடியல. மோடி, அமித்ஷாலாம் அப்புறம் வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்களாம் ரொம்ப லேட்டாக வரலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? நீங்களாம் எந்த இடத்துல இருக்கீங்க? இந்த மக்களை என்னைக்காச்சும் சிந்திக்க வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன சிந்திக்க வைக்கிறத விட வந்துட்டு காது பொத்த வைக்கிச்சிட்டீங்க உங்களை பார்த்து. உங்களுடைய இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது அடுத்தபடியா பாருங்க, விஜய் வரப்போறாரு, வச்சு ஊதி 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 கத்தி பண்ண போறாங்க. விஜயம் காதை மூடிக்கிட்டு, மற்றவங்களும் காதை மூடிக்கிட்டு, ஊடகங்களும் காதை மூடிக்கிட்டு, கடைசியில் அது ஒன்றும் இல்லாத ஆகிட்டு பாருங்க. இல்லை, மூத்த பத்திரிகையாளர்கள் இப்போ உங்களை போல சக பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பேட்டி கொடுக்குற அவங்களாம் என்ன சொல்றாங்க, 10ல் ஒரு 8 பேர் வந்து விஜய் ஆதரவாளராக இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. எங்க வீட்லயே என்னுடைய பையன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றான். நம்ம வெளியில் நிறைய பேசுறோம், ஆனா வீட்டுக்குள்ளேயே நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்ப அதெல்லாம் இருக்குல்ல. 10ல் 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என் பையன் மட்டும்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் உங்கள் பையன் 80%ஆ? நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டி இருக்காங்க, உங்கள் பையன் இல்லாத உங்களுடைய பொண்ணு இருக்குது, உங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க. இதில் ஒரே ஒருத்தன் ஓட்டை மட்டும் வச்சுக்கிட்டு 80 பேர் 10ல் 8 பேர் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்களே பில்டப் கொடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். ரெண்டாவது விஷயம், அந்த அளவுக்கு 10ல் 8 பேர் ஓட்டு போட போகிறாங்க விஜய்க்கு அப்படின்னோம்னா எதுக்கு விஜய் கஷ்டப்படணும்? இந்நேரம் எவ்வளோ கூட்டணி கட்சிகள் போயிட்டு அங்கே போயிட்டு லைனில் நிற்குமே எல்லாமே. இப்போ ஊடகவியலாளர்கள்லாம் இந்த கேமரா தூக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க இல்லையா, எப்போ அந்த கதவு திறக்கும்ட்டு விஜய் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கூட்டணிக்கு வரக்கூடியவங்களாம் வந்து நிற்பாங்களே. ஒருத்தருமே வரலையே. ஏதோ காலியாகி ஒன்றும் இல்லாத, எந்த கட்சியிலையும் வந்துட்டு ஒரு சீட்டு தரமாட்டாங்க அப்படின்றவங்க தான் வந்துட்டு தேடி தேடி சகுனம் பார்த்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் கட்சியில் வந்துட்டு சேர்றாங்க. அது தவிர உங்கள் கட்சிக்கு யார் வர்றா? இது ஒன்று போறாதான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு கிரவுண்டில் இருக்குது அப்படின்ட்டு. இதை விட முதல்ல விஜய் கூட்டுறாருல அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் விஜய்க்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குதுன்றதை பாருங்க. ஒரே நாள் ஊடகவியலாளர்களை ஃபுல்லாக கவர் பண்ண சொல்லுங்க விஜய் பேசும்போது, அப்போ தெரியும் அவங்க எவ்வளோ பேர் நம்மட்டு சிரிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அப்படியே பரிதாபமாக பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம். யாரும் ஏமாளிகள் கிடையாது. விஜயில கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கும்பலம் அது என்ன நினைக்குதுன்னா ஏமாத்திரலாம்னு நினைக்குது. விஜய்க்கு வந்துட்டு அங்க இறந்தவர்கள் எத்தனை பேருன்றது விவரமே தெரியாது அப்படின்னு சொன்னார்ல இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அது எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆச்சு, எவ்வளோ பெரிய உண்மையை இந்த டகால்டி மறைச்சா இருப்பாரு தெரியாது. அப்புறம் உடனே சொல்றாங்க அவர் தான் அந்த திருச்சியில் வந்துட்டு போகும்போது சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார்னு சொல்றாங்க. அவர் பாட்டுக்கு நடந்து போனாரு தூக்கத்தில் நடக்கிறவங்க மாதிரி. இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் அவர்கிட்ட போய் சேரும், நெகட்டிவ்லாம் எடுத்துக்கவே மாட்டார் அவரு. செத்து போயிட்டாங்க அப்படின்னோம்னா அவங்க கூட்டத்தில் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னோம்னா அதெல்லாம் நெகட்டிவ் சைடு போயிடுவார் அவரு. அப்போ கூட்டத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னோம்னா அவர் பேசுவார் அவரு. என்னங்க பேசுறாங்க அந்த முட்டா பயில இவங்கெல்லாம்? என்ன பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு என்ன இவங்களுக்கு தெரியும் அரசியலில்? அன்னைக்கு அப்படி தான் டெல்லியில் பேசும்போது சன் டிவி காத்தால இருந்துட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் உடனே சன் டிவி நிருபர் போட்ட உடனே அதை பற்றி அப்படியே பேசாத மறைச்சிட்டாங்க. பார்த்தீங்கல்ல நீங்களே. இதெல்லாம் இந்த கொஞ்சமாவது அரசியல் முதிர்ச்சி இருக்காதுல்ல. எதுவுமே இல்லைங்க. செல்ஃபி சீட்டிங்னு சொல்லுவாங்க. தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டு முடிஞ்சா மற்றவங்களே ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் தான் தமிழக விட்டு கிடக்கும். அது முழுக்க முழுக்க ஒரு எஜெண்டா பார்ட்டி, சிங்குலர் எஜெண்டா. டிஎம்கேவை நம்பகத்தன்மை எடுக்க செய்யணும் அப்படின்ற ஒன்றுத்தை தவிர விஜய்க்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டை மேம்படுத்தணும்னா முதல்வர் ஆகணும்னா எந்த நோக்கமும் விஜய் கிடையாது.
நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உணர்த்துக்கு மிக்க நன்றி.